ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி கேரட் சீஸ் ஆம்லெட். இந்த ரெசிபிக்கு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பொடியாக நறுக்கின ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு துருவின கேரட் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி அதை ஆற வச்சுக்கோங்க. பவுலில் 3 முட்டையை சேர்த்து பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா நுர வர அளவுக்கு பீட் பண்ணும்போது ஆம்லெட் நல்லா ஃப்ளஃபியாக வரும். வதக்கி வச்ச கேரட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண முட்டையை சேர்த்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. துருவி வச்ச சீஸை ஆம்லெட்டோட ஒரு சைடில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு மறுபடியும் மூடி போட்டு வேக வைங்க. சீஸ் நல்லா மெல்ட் ஆனதும் ஆம்லெட்டை மடித்து விட்டு இறக்கிடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பரை தூவி விடுங்க. அவ்வளோதான், ஈஸியான டேஸ்டான கேரட் சீஸ் ஆம்லெட் ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.